நண்பர்களுக்கு வணக்கம்ப்பா. இந்த பதிவில் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா என்ன, அதோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கேந்திரம் அப்படிங்கிறது 1, 4, 7, 10 இந்த கேந்திரம் வீடுகள். ஸோ இந்த 4 இடத்துல வர அமைப்பில் இந்த சுபகிரகங்கள் அந்த வீட்டுக்குரிய அதிபதியில் வரும்போது அது வந்து கேந்திராதிபத்திய தோஷமாக அமைந்து அந்த வீட்டுக்குரிய அதை கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து சுப பலன்கள் தடைப்படுது, அது தோஷமாக மாறுது. இதுவே வந்து அசுப கிரகங்கள் சனி, செவ்வாய், இந்த மாதிரி அமைப்பில் உள்ள சூரியன் இவங்களாம் வந்து கேந்திர அமைப்பில் வந்தாங்கன்னா அவங்க நற்பலன்களுக்கு கூடிய அமைப்பு உண்டுப்பான். சரிங்களா? ஸோ இதில் என்னென்னா 1, 4, 7, 10 என்னென்ன அமைப்பை கொடுக்குது. 1 அப்படிங்கிறது ஜாதரோட உடல், மனம், குணம், ஆரோக்கியம் இதை கொடுக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய், கல்வி, வீடு, வாகனம், சுகபோக அமைப்புகளை கொடுக்கக்கூடியது. ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி, திருமணம், அதே போல் கூட்டு தொழில், நண்பர்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. 10ஆம் இடம்ங்கிறது தொழில், உத்தியோகம், கீர்த்தி மற்றும் கர்மஸ்தானம். ஸோ இந்த இடங்களில் வந்து சுபகரங்கள் அமையும் போது, ஆட்சி உச்சமாக அமையும் போது அந்த இடங்களில் இது அதோட பலன்கள் வந்து தோஷமாக மாறி அதோட பலன்கள் நடக்கிறதுக்கு தாமதமாகுது அல்லது தடைகள் ஏற்படுது. இந்த அமைப்பில் வந்து மிதுனம் கன்னிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 4, 7 அல்லது 7, 10 இதில் வந்து கேந்திர வீடுகளுக்கு அதிபதியாகி அவர் வந்து பலத்த தோஷ அமைப்பை கொடுப்பாங்க. அதே போல் தனுசு மீன லக்னத்துக்கும் புதன் உபய லக்னத்துக்கு வந்து இது வந்து பாதகாதிபதி. ஸோ புதன் வந்து பாதகாதிபதி ஆகிறாங்க கேந்திராதிபத்திய. ஸோ இங்கே பாதகாதிபதி வேலை இல்லை, பட் கேந்திர அமைப்பு கேந்திராதிபத்திய வீடு அதிபதியாக வரும்போது அதோட தோஷம் ஏற்படுது. கடக சிம்ம லக்னத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கேந்திர அதிபதியாக வருவார். அந்த வீடுகளுக்கு ஆட்சி உச்சம் பெற்று அமையும் போது இது வந்து தோஷமாக அமையுது. ஸோ இந்த மாதிரி கேந்திராதிபத்திய தோஷம் வராதும் போது அதுக்கான பலன் என்ன, திருமணம் நடக்கிறதுல தாமதம் அல்லது தடைகள் ஏற்படுறது. ஸோ வேலை அமைப்பில் அடிக்கடி மாற்றங்கள், லாபம் குறைவாக இருக்கிறது, பெயருக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி அமைப்பு உருவாகிறது. அதே போல் கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. ஸோ நிம்மதியற்ற சூழ்நிலை, வீண் அலைச்சல் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து விதிவிலக்காக ஒரு மாற்றுதல் பரிகார அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோஷம் பெற்ற கிரகம் வந்து திரிகோண அதிபதிகளோட பார்வை அல்லது சேர்க்கை, அதாவது 5, 9 கிரகங்களோட பார்வை சேர்க்கை ஏற்பட்டுச்சுன்னா இந்த தோஷம் விலகி நற்பலன்கள் கூடும். அதே போல் இந்த கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் 3, 6, 8, 12 மறைவு வீடுகள் இருந்ததுன்னா இந்த தோஷம் செயலிழந்து நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இன்னொன்று 1ஆம் இடம் லக்னத்திற்கு அதிபதியாக வரும் கிரகம் சுப கிரகம் அப்படி இருந்தாலும் அவர் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அதோட பாதிப்பு பெருமளவில் ஏற்படுத்தாது. சரிங்களா? ஸோ ஒரு சுப கேந்திர வீடுகளில் சுபகரங்கள் வந்து அமையிறது அப்படிங்கிறது அவங்களோட வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்று அமையிறது கேந்திராதிபத்திய தோஷம் 4, 7, 10. இதுவே வந்து அந்த இடங்கள்ல அசுப கிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, சனி இவங்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்ப்பா. நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்ப்பா. நன்றி.